சார் இப்போ நான் வந்து ஒரு தொழில் செய்கிறேன். அது வந்து வாட்ஸ்அப்பில் நான் வந்து ஒரு சேனல் மாதிரி கிரியேட் பண்ணி வாட்ஸ்அப் சேனலில் சேல் பண்ணுறேன். இல்லை இன்ஸ்டாகிராமில் ஒரு ஆடை வந்து போட்டு சேல் பண்ணுறேன். அதுக்கு ஜிஎஸ்டி அவசியமானதா சார்? பொதுவாக இதெல்லாம் அக்கேஷனலாக எப்போயாவது நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஜிஎஸ்டிலாம் தேவையில்லை. ஆனால் அதுக்குன்னு ஒரு வால்யூம் இருக்குது. ரெகுலராக நான் வந்து வாட்ஸ்அப்பில் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், டெய்லி பொருளை வாங்கி விற்க போகிறேன், இன்ஸ்டாகிராமில் டெய்லி எனக்கு வந்து நிறைய என்கொயரிஸ் வரும், அதன் பேஸில் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜிஎஸ்டி இருந்தால் தான் நல்லது. அப்படி ஜிஎஸ்டி இல்லாமல் பண்ணுறது வந்து பெரிய ஆபத்தில் தான் போய் முடியும், பெரிய ஃபைன் அந்த மாதிரி வர்றது வாய்ப்பு உண்டு. முக்கியமாக பார்த்தா 40 லட்ச ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் விற்கிறீங்க, வருஷத்துக்கு 40 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஜிஎஸ்டி வரும். அதே மாதிரி சர்வீஸாக இருந்தால், சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து 20 லட்சம் அதுக்கு மேலே போனால் கண்டிப்பாக ஜிஎஸ்டி தேவை, அதில் எந்த வித சந்தேகம் இல்லை. அது மாதிரி இன்னொன்று இருக்குது, வெளி மாநிலங்களுக்கு பண்ணால் கண்டிப்பாக அதுக்கு வந்து ஜிஎஸ்டி வேணும். ஸோ இது இல்லாமல் இந்த 3 கண்டிஷனும் இல்லாமல் நம்ம வந்து சின்ன லெவலில் பண்ணும்போது ஜிஎஸ்டி தேவைப்படாது. ஆனால் பெரிய லெவலில் இது மாதிரி போகும்போது கண்டிப்பாக ஜிஎஸ்டி வேணும். இந்த மாதிரி ஒரு சேல் நடந்துருது சார், இந்த சேல் நடந்து அந்த ப்ராடக்ட் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா இதை புகார் கொடுக்க முடியுமா, இல்லை ஜிஎஸ்டி இல்லைன்னு சொல்லி தவிர்த்துருவாங்களா சார்? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அதுக்குண்டான ரசீது, நீங்கள் கொடுக்குற பணம் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலு, டிரான்சாக்ஷன்ஸு, கம்யூனிகேஷனு இதெல்லாம் வச்சு நீங்கள் அந்த மெசேஞ்சரில் இருக்கிறதா அது எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு குற்றம் நடந்திருக்கு, தப்பாக இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக சைபர் கிரைமுக்கு பண்ணலாம். சைபர் கிரைம் பண்ணால் இமீடியட்டாக, அதாவது என்ன பண்ணாலும் உடனே பண்ணணும், அதுதான் சமாச்சாரம். இவங்க இதை பண்ணிவிட்டு நான் 6 மாதம் கழிச்சு பண்ணுறேன், 1 வருஷம் கழிச்சு பண்ணுறேன்னா அதை தேடி பிடிக்கிறதே உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், போலீஸுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதனால் உடனே இந்த மாதிரி புகார்கள் இருந்தால் பண்ணால் கண்டிப்பாக அது நடவடிக்கை எடுப்பாங்க. வேறு ஏதாவது இதில் ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள், அதில் வந்து பிரச்சனைகள் இருந்ததுன்னா தாராளமாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை எனக்கு இதில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உதவுறது தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.